பாக்கறதுக்கு டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. இது டேப் ரெக்கார்டரே தான் நான்சி. இங்க பாருங்க, இங்க வந்து பின்னாடி தான் இதுக்கு பேட்டரி போட்டுக்கலாம், சரியா? முன்னாடி 2 ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியா தான் நல்லா சவுண்ட் வரும். இதுதான் ஆன் பட்டன். ஆன் பண்ணினீங்கன்னா மியூசிக் கேட்டுக்கலாம். இதுல அது மட்டும் இல்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வால்யூம் எல்லாம் கூட இந்த மாதிரி வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்கது அது? இந்த இடத்துல தான் பேட்டரி போடணும். சரி இருங்க, இப்ப நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா, ஆன் பண்ணிட்டேன். இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல, இதுல நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன் கூட தெரிஞ்சுக்கலாம், தெரியுமா? அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா? இத வச்சு நம்ம இன்னைக்கு குவிஸ் காம்படிஷன் வைக்க போறோம். சரி சொல்லுங்க, இது கேட்கிற கேள்விகளை யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். உண்மையாவா சொல்ற பண்டி? ஓகே, நானே ஃபர்ஸ்டா ட்ரை பண்றேன். என்னையே கேள்வி கேட்க சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन goes to our Lily. First question. Who is the President of India? I repeat, who is the President of India? ஐயோ, President of India கேக்குது. எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஏதோ ஒரு பேர் வரும். நான் நினைக்கிறேன் வந்து என் ரவின்னு நினைக்கிறேன். Wrong answer. Wrong answer. Hey Lily, திரௌபதி முர்மு தான் வந்து President of India. அப்படினா எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்க சொல்லு பண்டி. What is 928 times 928? My God, இவ்ளோ கஷ்டமான கேள்வி கேட்டா நான் எப்படி ஆன்சர் சொல்ல முடியும்? எனக்கு கண்டிப்பா தெரியாது. Wrong answer. Wrong answer. என்ன பப்ளி, அடுத்தது நீ ட்ரை பண்றியா இல்ல நாங்க யாராவது ட்ரை பண்ணட்டுமா? பண்டி, இது ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேக்குது. சரி, நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன். எனக்கு ஈஸியா கேக்குற மாதிரி செட் பண்ண. How many colors are there in our national flag? How many colors are there in our flag? எனக்கு தெரியும், 3 கலர் இருக்கு. ஆரஞ்சு, ஒயிட், கிரீன். Wrong answer. Wrong answer. My God, பப்ளி, உனக்கு இவ்ளோ ஈஸியான क्वेश्चन வந்து கூட நீ ஆன்சர் பண்ணல. ப்ளூ மறந்துட்டல்ல? 4 கலர்ஸ் இருக்கு நம்ம நேஷனல் ஃபிளாக்ல. பண்டி, நான் ட்ரை பண்றேன் பண்டி. எனக்கு கேட்க சொல்லு. ஓகே, அடுத்த கேள்வி உனக்கு தான் ரோஸ். எனக்கு ஈஸியானா வேண்டாம் பண்டி. எனக்கு கஷ்டமா கேட்டா கூட நான் ஆன்சர் பண்ணிடுவேன். Who is the Prime Minister of India? My God, இது தெரியாம யாராவது இருப்பாங்களா? நரேந்திர மோடி is the Prime Minister of India. Right answer. Right answer. பண்டி அண்ணா, வேணும்னே ரோசாக்காக்கு ஈஸியான क्वेश्चना செட் பண்ணி விட்டுட்டீங்க. டே சிண்டு, இதுல ஈஸி கஷ்டம் எல்லாம் செட் பண்ண முடியாது, புரியுதா? என்ன வருதோ அதுதான். வேணும்னா நீயே பிரஸ் பண்ணிக்கோ. பண்டி அண்ணா, அப்படினா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நானே பிரஸ் பண்ணி பார்க்கறேன். What is 25 into 25? 25 times 25 625 is the answer. 625 625. Correct answer. என்ன பண்டி அண்ணா, சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சா ஈஸியா சொல்லிட்டீங்க. இருங்க, அடுத்தது நானே பிரஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கடவுளே, எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஈஸியானதா தான் கேட்கணும். நானே பிரஸ் பண்றேன். Who is the Chief Minister of Tamil Nadu? Who is the Chief Minister of Tamil Nadu? பாருங்க, உங்களுக்கு வரும்போது ஈஸியா கேட்டுட்டு எனக்கு வரும்போது மட்டும் கஷ்டமா கேக்குது. எனக்கு தெரியாது. My God, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஈஸியா கேட்டதா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பேன். இவனுக்கெல்லாம் ஈஸியா கேக்குது, பட் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா கேட்டுச்சு. What is this Chintu? இது கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு ஈஸியா வருமா கஷ்டமா வருமான்னு தெரியலையே. டே பண்டி, ஏதாவது ஒன்னு பிரஸ் பண்ணுடா. Who is the Chief Minister of Kerala? பாருங்க, சிண்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கேட்டுட்டு எனக்கு மட்டும் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் கேக்குது. எனக்கு தெரியல கேரளாக்கெல்லாம் யாரு சீஃப் மினிஸ்டர்னு. என்ன நான்சி அக்கா, இது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு கேட்ட எல்லா क्वेश्चनக்கும் எனக்கு ஆன்சர் தெரியும். இருங்க, நானே எனக்கு பிரஸ் பண்ணிக்கிறேன். What is the national flag? அடப்பாவமே, இந்த ராகுலுக்கு எவ்வளவு ஈஸியா வந்திருக்கு பாத்தீங்களா? நானே பிரஸ் பண்ணங்காட்டி எனக்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. நம்ம நேஷனல் ஃபிளவர் வந்து ரோஜா பூ தான். Wrong answer. My God, ராகுல், லோட்டஸ் தான் நம்ம நேஷனல் ஃபிளவர்னு கூட உனக்கு தெரியாதா? இவ்ளோ ஈஸியான क्वेश्चनக்கு கூட நீ ஆன்சர் பண்ணல. நீ எப்படி மத்த क्वेश्चन्ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருப்ப? சோ இந்த கேமை வின் பண்ணது நானும் பண்டி மட்டும் தான். ஏய் பாத்தீங்களா, நானும் ரோஸும் மட்டும் தான் இந்த குவிஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கோம். ஓகே गाइस, நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி நானே போய் gift எடுத்துட்டு வரேன். பண்டி அண்ட் ரோஸ் ரெண்டே gift தான் எடுத்துட்டு வர போறேன். ஏய் லில்லி, என்னது இது? யூனிகார்ன் மாதிரி டிசைன் போட்டிருக்கு, ஆனா சூட்கேஸ் மாதிரி இருக்கு. கவர் கூட பிரிக்காம இருக்கு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குப்பா. யூ ஆர் ரைட் நான்சி, இது ஒரு யூனிகார்ன் சூட்கேஸ் தான். உள்ள நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கு. ரோஸ்க்கு பிடிக்கும்ங்கறதால தான் யூனிகார்ன் டிசைன் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் ஆன் ரோஸ், நீயே உன்னோட கையால ஓபன் பண்ணி பாரு. ஹாய் லில்லி அக்கா, என்னக்கா இது? பாக்குறதுக்கு அப்படியே நம்ம வெளியூர் எல்லாம் போனா Dress எடுத்துட்டு போற சூட்கேஸ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குக்கா. டேய் சிண்டு, அதான் நம்ம யாரும் ஜெயிக்கவே இல்லையேடா. ரோஸுக்கு தான் இந்த gift போய் சேர போகுதுன்னு நினைக்கிறேன். மை காட் லில்லி, இத பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you so
மச் லில்லி. நான் உண்மையாகவே இந்த கிஃப்ட்டை வின் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த யூனிகார்ன் டிசைன். அதுலேயும் இந்த சூட்கேஸ் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக ஓப்பன் பண்ண ரோஸ். எனக்கே இதை பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. வாவ், உள்ளே என்னப்பா இது, இவ்வளோ ஆர்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இரு நான்சி, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கலர் பென்சில், அதுக்கப்புறம் இது வந்து ப்ரஷ்ஷு, இது என்னது, இது கிளிப்பு மாதிரி இருக்கு. அப்பா சூப்பராக இருக்கு லில்லி. நீ மட்டும் எப்படி தான் இதெல்லாம் எங்கேருந்து தான் பிடிக்கிறியோ தெரியல. ஏ ரோஸ், இங்கே பாரு, உனக்கு இதெல்லாம் வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாரு, கிட்டத்தட்ட 12 கலர்ஸ். ஷார்ப்னர், எரேசர், இது என்னது, இது ஆயில் பெயிண்டிங்கா, வாட்டர் கலர்ப்பா. அப்பா இந்த ராணி பிங்க் கலர் பாரு, பாக்கறக்கே சூப்பரா ஏ இருக்கு. நான்சி, இது இந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து இது வச்சுக்கிறதுக்கான பவுல் தானே, ஏதோ பேலட்னு ஏதோ சொல்லுவாங்க. அது கூட 2 கொடுத்துருக்காங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல. 2 பிரஷ் கொடுத்துருக்காங்க. Come on guys, இது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற gift தானே, நானே எடுத்து பார்க்கறேனே. வாவ், உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆயில் பேஸ்டல்ஸ். ஆயில் பேஸ்டல்ஸா இது? சூப்பரா இருக்குப்பா. ஆமா, ஆயில் பேஸ்டல்ஸ் தான். ஆனா crayons இல்ல நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த sketch பாத்தீங்களா? எனக்கு என்னமோ இது வந்து 2 சைடும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பெருசா இருக்கும், ஒரு சைடு சிறுசா இருக்கும். கரெக்ட்டா? எனக்கு தெரியாது நான்சி, நான் இதை இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணவே இல்ல. நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. இந்த சூட்கேஸை நான் பிரிக்கவே இல்ல. என்ன போட்டிருக்கு? ஏதோ டச்னு போட்டிருக்கு. சரி ஓகே, ஓபன் பண்ணி எழுதியே பாத்திரலாம். ஏ ரோஸ், எனக்கு இதை எழுதி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ரோஸ். நான் எழுதி பார்க்கட்டுமா ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே நீயே எழுதி பாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கேட்க கூடாது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு யார் யாருக்கு என்ன எழுதி பார்க்கணுமோ எழுதி பாத்துருங்க. ஏ நான்சி, இது ரோஸ் ஜெயிச்சிருக்கிற gift தானே, அவளே அவ கையால எழுதி பார்க்கட்டும் நான்சி. போ பண்டி, அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டானா அதுக்கப்புறம் நான் கேட்க முடியாது. அதனால இப்போ பிரித்து பார்க்குறப்பவே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குப்பா. ஒரு எண்டில் திக்காக இருக்குது, ஒரு எண்டில் தின்னாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லாமே. என்கிட்ட கூட நான்சி, அது அந்த மாதிரி எழுதக்கூடாது. இங்கே பாரு எப்படி எழுதணும் தெரியுமா? ஒரே மாதிரி வச்சுக்கணும். அந்த பெண்ணுடைய பொசிஷனை மாற்றாமல் எழுதினீன்னா அதுவே சில இடத்துல திக்காவும் சில இடத்துல தின்னாவும் எழுதும். அக்கா எங்கிட்ட கொடுங்கக்கா, நான் எழுதி பார்க்கறேன். இங்க பாருங்க, எங்க கிளாஸ்ல புதுசா வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கக்கா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ரோஸ் அக்கா. லில்லி அக்கா, எங்களுக்கும் இந்த மாதிரி gift கிடைக்குமா? நோ நோ சிண்டு, கண்டிப்பா இது ஸ்ட்ரிக்டா வின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். பிகாஸ் இது ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட். நான் நிறையாலாம் வாங்கிட்டு வரவே இல்லை தெரியுமா. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த காம்படிஷன்ல நான் இல்லாட்டி லில்லி யாராவது ஒருத்தர் வந்து வின் பண்ணுவோம்னு நினைச்சோம் நாங்க 2 பேரும். ஏ ரோஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ சப்ஸ்கிரைப் பட்டன் தானே போட்டுட்டு இருக்க. யூடியூப் உடைய சப்ஸ்கிரைப் பட்டனை தானே வரைஞ்சிட்டு இருக்க. இல்ல இல்ல, இது வந்து சில்வர் பிளே பட்டன் மாதிரி இருக்கு. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப்னு எழுதி. ஏ லில்லி, என்னப்பா இது, ரோஸ்க்கு மட்டும் தான் கிஃப்டா? நானும் தானே வின் பண்ணிருக்கேன், எனக்கெல்லாம் எந்த கிஃப்டும் இல்லையா? கம் ஆன் பண்டி, அது எப்படி ஒரே ஒரு கிஃப்ட் நான் எடுத்துட்டு வருவேன்? நான் உனக்கும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னவா இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாரு. தெரியலையே, இவளுக்கு யூனிகார்ன் டிசைன் போட்டதா இருக்கு. எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருப்ப? ஒருவேளை ஏதாவது பென்சில் பவுச் அந்த மாதிரி இருக்குமா? இல்லாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கார், பைக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? கம் ஆன் பண்டி, இதே மாதிரி உனக்கு ஒரு ஆர்ட் கிட் வந்து ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, உண்மையாவா சொல்றீங்க? ரோசக்கா, இதை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணி வைங்கக்கா, அப்ப தனக்கு அது இன்னொன்னு பார்க்க முடியும். லில்லி அக்கா, சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஏய் பண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை வந்து நம்ம சூட்கேஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பண்டி. இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வெளியில எடுத்து வச்சுட்டு இந்த பாக்ஸை அப்படியே சூட்கேஸா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே கம் ஆன் கைஸ், அந்த யூனிகார்ன் எடுத்து வைங்க. இங்க பாருங்க, பண்டிக்காக நான் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் டிசைன் போட்டது வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்டி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஏ லில்லி, அதே மாதிரி உண்மையாவே வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். அதுலயும் கவர் கூட பிரிக்காம இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. நான்சி சொன்ன மாதிரி இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமா பத்திரமா எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நான் சூட் கேஸா யூஸ் பண்ண போறேன். எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோ, ஏன் இதுக்குள்ளேயே ட்ரெஸ் வச்சு எடுத்துட்டு போயிருவேன். பண்டி அண்ணா, உங்களுக்கு மட்டும் இது கிஃப்டா கிடைச்சிருக்கு. பெரியமா கிட்ட சொல்லி இதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கண்ணா. ஏ லில்லி, இதை நீ எங்க வாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிருப்பா. இந்த சிண்டு எப்படி விட மாட்டான். எங்க அம்மா கிட்ட சொல்லி கண்டிப்பா வேணும்னு சொல்லுவான். அதனால நீ வாங்கின இடத்துலயே இவனுக்கு இன்னொன்னு வாங்கி கொடுத்துறேன். பண்டியனா பண்டியனா, அந்த சூட்கேஸை நீங்க தானே ஓபன் பண்ணீங்க, இங்க கொடுங்கண்ணா. இந்த சூட்கேஸ் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஹை, இந்த லாக்கு கூட பாருங்கண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. உண்மையான சூட்கேஸ்ல கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அண்ணா, உங்க கூட சேர்ந்து நானும் இதுல என்னோட திங்ஸ் வச்சுக்கிறேன். அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே இதுலயே இருக்குண்ணா. ஆமாண்டா சிண்டு, அதத்தான் லில்லி அப்பவே சொன்னான்ல, ஒரே தான் டிசைன் மட்டும்தான் வேற. எஸ் சிண்டு, வெளியில போட்டுக்கிற டிசைன் மட்டும் தான் மாறுது. உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். கலர் பென்சில், ஸ்கெட்ச், அதுக்கப்புறமா ஆயில் பேஸ்டல்ஸ், அதுக்கப்புறமா வாட்டர் கலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணதே இல்லை. கவர் கூட பிடிக்கல. இதுதான் கிஃப்டா கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது இந்த குவிஸ் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன் லில்லி. 1 2 3 4 மொத்தமா 12 கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா லில்லி அக்கா, நீங்க இதுதான் கிஃப்ட்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கூட வின் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, நீங்க வேணும்னே கிஃப்ட சொல்லாம பண்டி அண்ணாவையும் ரோசக்காவையும் மட்டும் ஜெயிக்க வச்சுட்டீங்க.
பண்ணிட்டீங்க. நல்ல வேலை ரோஸ், நமக்கு ஏதோ லக் இருந்ததால நம்ம இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி இந்த gift நமக்கே கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் பா. நான் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டேன். கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன்னா எனக்கும் இந்த gift கிடைச்சிருக்கும். வண்டி அண்ணா, நீங்க இது ஏதோ பட்டனை எல்லாம் பிரஸ் பண்ணி உங்களுக்கு மட்டும் ஈஸியான கேள்வி வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. அடுத்த டைம் பாத்துக்கிறேன். டேய் ராகுல், உனக்கு என்ன வந்துச்சு? நேஷனல் ஃபிளார் தானே, அதுக்கு நீ ஏதோ ரோஸோ ஜாஸ்மினோ சொன்னியே, உன்ன மாதிரி யாருக்குமே ஈஸியா வரலடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதே மாதிரி செட் வந்து நீங்களும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம classicminifood.com வெப்சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.